ஸ்ரீவைகுண்டத்தில் திடீர் சூறைக்காற்று காரணமாக மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் தனியார் வங்கி காவலர் உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தை சேர்ந்தவர் சங்கரலிங்கம். 50 வயதான இவர் தனியார் வங்கியில் செக்யூரிட்டியாக வேலை பார்த்து வருகிறார். இந்நிலையில் காலை வழக்கம் போல் வங்கிக்கு செல்வதற்காக தனது சைக்கிளில் சென்றுள்ளார். அப்போது திடீரென சூறைக்காற்று வீசியதில் தெருவோரம் நடப்பட்டிருந்த மின்கம்பம் சரிந்து விழுந்ததில் அதிலிருந்த மின்கம்பி சங்கரலிங்கம் மேல் விழுந்துள்ளது. இதில் மின்சாரம் தாக்கி சங்கரலிங்கம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த ஸ்ரீவைகுண்டம் போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கடந்த சில வருடங்களுக்கு முன்பு நடப்பட்ட இந்த மின்கம்பம் நடும்போதே தரமில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் மின்கம்பம் சரியாமல் இருப்பதற்காக பக்கவாட்டில் வைக்க வேண்டிய கம்பமும் வைக்காததே இந்த விபத்திற்கு காரணம் என பொதுமக்களும் உறவினர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.